இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்தியாக்காக விளையாடின நிதிஷ்குமார் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த நிதிஷ்குமார்ன்றது யாரு, அவர் இந்த செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் கிரவுண்ட்ல வச்சு என்ன செஞ்சாரு அப்படின்றத பூரா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சர்வதேச கிரிக்கெட்டில் புதிய ஹீரோவாக தற்போது உருவெடுத்திருக்கிறார் நிதிஷ்குமார். இந்தியாவை சேர்ந்த 21 வயது வீரரான நிதிஷ்குமார் ரெட்டி ஐபிஎல் தொடரில் சன்ரைசர்ஸ் அணிக்காக களமிறங்கி தன்னுடைய ஆல்ரவுண்டர் திறமையை ஏற்கனவே நிரூபித்திருக்கிறார். நிதிஷ்குமார் ரெட்டி இந்திய T20 அணியிலும் அறிமுகமாகி பட்டையை கிளப்பியிருக்கிறார். இந்த சூழலில் நிதிஷ்குமார் ரெட்டி இந்திய டெஸ்ட் அணியில் புதிய ஆல்ரவுண்டராக இடம்பெற்று நடப்பு தொடரில் 4 டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாடி இருக்கிறார். இதில் பேட்டிங்கில் பெர்த் மற்றும் அடிலைட் டெஸ்டில் இந்தியாவுக்காக முக்கிய ரன்களை அடித்திருக்கிறார். இந்த சூழலில் நிதிஷ்குமார் ரெட்டியை நீக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்த நிலையில் பேட்டிங்கில் இக்கட்டான நிலையில் களமிறங்கி சதம் அடித்து அசத்தினர். கிரிக்கெட் உலகில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய சாதனைகளை கொண்டாடுவார்கள். சதம் அடித்த பிறகு விராட் கோலியின் கொண்டாட்டம் வித்தியாசமாக இருக்கும். கிறிஸ் கெயில், சச்சின் டெண்டுல்கர் போன்ற வீரர்கள் தங்களுடைய சதத்தை கொண்டாடுவதே தனி ஸ்டைலாக மாறிவிட்டது. சுப்மன் கில் சதம் அடித்துவிட்டு பேட்டை ஒரு கையில் வைத்துக் கொண்டு அழகாக பார்வையாளர்களை பார்த்து தலைவணங்குவார். இப்படி ஒவ்வொரு வீரரும் ஒவ்வொரு ஸ்டைலை பின்பற்றும் நிலையில் நேற்று நிதிஷ்குமார் சதம் அடித்து வித்தியாசமான முறையில் கொண்டாடினார். பேட்டை வைத்து அதன் மேல் தன்னுடைய ஹெல்மெட்டை வைத்து ஒரு கால் முட்டி போட்டு நிதிஷ்குமார் சல்யூட் அடித்தார். இதனை பலரும் இது பாகுபலி கொண்டாட்டம் என்று கூறினார்கள். காரணம், அவர் அரை சதம் அடித்துவிட்டு புஷ்பா போல் செய்தார். சதம் அடித்துவிட்டு பாகுபலியை நினைவுபடுத்தும் விதமாக கொண்டாடினார் என்று கூறினர். ஆனால் நிதிஷ்குமார் செய்தது முற்றிலும் வித்தியாசமானது. இது குறித்து நிதிஷ்குமார் தற்போது தன்னுடைய கொண்டாட்ட ஸ்டைலின் பின்னணி குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் நான் சதம் அடித்து என்னுடைய பேட்டை வைத்து அதன் மீது ஹெல்மெட்டை வைத்தேன். ஏனென்றால் என்னுடைய ஹெல்மெட்டில் நமது நாட்டின் தேசிய கொடி இருக்கும். அந்த தேசிய கொடியை சல்யூட் அடிக்கும் விதமாக நான் இதை செய்தேன். இதற்கு காரணம் இந்திய அணிக்காக விளையாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய உத்வேகமாக இருந்தது. இந்த சதம் என்றென்றும் என் மனதில் நிலைத்து நிற்கும் என்று நிதிஷ்குமார் ரெட்டி கூறினார். நிதிஷ்குமார் ரெட்டியின் கொண்டாட்டம் ராணுவ வீரர்களின் கொண்டாட்டத்தில் ஒரு பகுதியாகும். ராணுவ வீரர்கள் மரியாதை கொடுக்கும் போது இதே ஸ்டைலில் தங்களுடைய துப்பாக்கியில் ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டு வணங்குவார்கள். அதை தான் தற்போது நிதிஷ்குமார் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.